சகுந்தலம் சமந்தா நடிச்சு ரிலீஸ் ஆக போகும் படம் ரீசெண்டாக அந்த படத்தோட ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த சகுந்தலாவோட ரியல் ஸ்டோரி என்னன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சகுந்தலான்னு சொல்லும்போது இந்தியாவில் இந்த சகுந்தலாவோட கதையை பேஸ் பண்ணி மூவிஸ் ஆகட்டும், டிவி ஷோஸ் ஆகட்டும், இது வரைக்கும் 20 ஷோஸ் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த சகுந்தலம் மூவி வந்து 21st மூவி. இதோட ஒரிஜினல் கதையோட நேம் வந்து அபிஜ்ஞான சகுந்தலம், எழுதுனது காளிதாஸ்ன்னு சொல்லப்படும் ஒரு போயட். ஆனால் இதில் சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா, காளிதாஸ் வந்து இந்த அபிஜ்ஞான சகுந்தலம் கதையோட கிளைமேக்ஸை 2 வெர்ஷன்ஸ்ல எழுதி வச்சுட்டாரு. ஒரு கதைக்கு எப்படி 2 கிளைமேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை மொழிபெயர்க்கும் போது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கிளைமேக்ஸ் டபுள் ஆயிடுச்சு. அண்ட் இது இல்லாமல் மகாபாரதத்தில் இதோட கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மெயின் கதை என்னமோ எல்லாத்துலயுமே சேம் தான், பட் இந்த 3 வெர்ஷன்ஸ்ல 3 விதமான கிளைமேக்ஸ் சேஞ்ச் ஆகும். இந்த கதையோட மெயின் கேரக்டர்ஸ் வந்து கிங் துஷ்யந்தா அண்ட் சகுந்தலா. இது வந்து ஆக்சுவலி லவ் ஸ்டோரி. அண்ட் இந்த கேரக்டர்ஸ் வந்து மகாபாரத காவியத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க. ஹிஸ்டரியை பத்தி தெரியாதவங்க நினைக்கலாம், மகாபாரதத்துல துஷ்யந்தா எங்கப்பா வந்தாரு அப்படின்னு. பட் ஃபேக்ட் என்னன்னா, துஷ்யந்தாவோட வம்சாவளியில வந்தவங்க தான் பாண்டவாஸ் அண்ட் கௌரவாஸ். அதாவது 4-5 ஜெனரேஷன்ல தான் கிடையாது, கிட்டத்தட்ட 10 ஜெனரேஷன் சொல்லலாம். 10வது ஜெனரேஷன்ல தான் துரியோதனோட அப்பா திருதராஷ்டிர மகாராஜா கிங்கா இருந்தாங்க. ஸோ அந்த 10 ஜெனரேஷனுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் கிங் பரதா. அண்ட் அந்த கிங் பரதாவோட அப்பா அம்மா தான் துஷ்யந்தா அண்ட் சகுந்தலா. ஸோ சம்ஹவ் அவங்களும் ஹஸ்தினாபுரத்தோட ராஜ வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். சகுந்தலாவோட கதையை சொல்லவேன்னு சொல்லிட்டு மகாபாரதத்துக்குள்ளெல்லாம் போயிட்டோம்ல. ஓகே ஃபைன், இப்போ நம்ம மெயின் கதைக்குள்ள போவோம். இந்த 3 வெர்ஷன்ஸ்ல 4வது செஞ்சுரியில் எழுதின அபிஜ்ஞான சகுந்தலம் தான் போயட் காளிதாஸோட மோஸ்ட் ஃபேமஸ் வெர்ஷன். அதனாலேயே எல்லா டிவி ஷோஸ்லயும் சீரீஸ்லயும் பெரும்பாலும் அந்த கதையை தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெர்ஷனையே முதல்ல பார்க்கலாம். ஒரு நாள் விஸ்வாமித்திர மகரிஷி தியானம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தேவேந்திரன் என்ன நினைப்பாரு, விஸ்வாமித்திர முனி வந்து பேசிக்காவே செம்ம பவர்ஃபுல்லான முனி, இதுல இவ்வளவு ஆழமா தியானம் செஞ்சா எங்க தேவேந்திரனை விட பவர்ஃபுல் ஆயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தேவலோகத்துல இந்த ரம்பை மேனகைலாம் இருப்பாங்க இல்லையா, அதுல மேனகையை விஸ்வாமித்திர முனியோட தவத்தை கலைக்க சொல்லி தேவேந்திரன் அனுப்பி வைப்பாங்க. பிளான் பண்ணபடி மேனகை வந்து விஸ்வாமித்திர முனியோட தவத்தை கலைச்சிடுவாங்க. மேனகையோட அழகை பார்த்துட்டு விஸ்வாமித்திர காதல் வசப்படுவாரு. அண்ட் அவங்களுக்கு பிறக்கும் குழந்தை தான் இந்த சகுந்தலா. பட் விஸ்வாமித்திர முனி வந்து தவத்தை கலைச்சிட்டாலேன்ற கோபத்துல மேனகையை விட்டுட்டு போயிடுவாரு. இப்போ மேனகையும் அந்த குழந்தைய நதியில விட்டுட்டு அவங்களும் போயிடுவாங்க. ஸோ விட்டுட்டு போன பிறகு அந்த குழந்தை நதிலேயே மிதந்துகிட்டு வந்து கண்வான்னு சொல்லப்படும் மகரிஷி கிட்ட கிடைக்குது. ஸோ அந்த கண்வ மகரிஷி தான் அந்த குழந்தைக்கு சகுந்தலான்னு நேம் வைப்பாங்க. சகுந்தலா வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகும் வரைக்கும் கண்வ மகரிஷியோட ஆசிரமத்துல தான் வளர்ந்தாங்க. ஒரு நாள் கண்வமுனி வெளியில போன டைம்ல துஷ்யந்தா மகரிஷியை பார்க்க ஆசிரமத்துக்கு வந்தாரு. அந்த டைம்ல சகுந்தலா வந்து மகரிஷி இல்ல வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துஷ்யந்தா சகுந்தலாவோட அழகை பார்த்து லவ்ல விழுந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு. அண்ட் சகுந்தலாவும் அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. உடனே அக்செப்ட் பண்ணுவாங்களா, லேட்டா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெளிவான பதில் இல்ல, பட் அக்செப்ட் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு சகுந்தலா வந்து இல்ல, கண்வ மகரிஷிக்கு இன்ஃபார்ம் பண்ணாம அவரோட ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்ண வேண்டாம், மகரிஷி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. ஸோ சில நாட்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துடுவாங்க. இப்போ துஷ்யந்தாக்கு பேலஸ்ல இருந்து செய்தி வருது, நீங்க உடனே நம்ம பேலஸ்க்கு வந்தாகணும் அப்படின்னு. ஸோ துஷ்யந்தா வந்து சகுந்தலாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கையில மோதகம் ஒன்று கொடுத்து, இது நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு அடையாளமா வச்சுக்கோ, நான் நம்ம நாட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூடிய சீக்கிரமே திரும்ப வந்து உன்னை நம்ம நாட்டோட மகாவேணியா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. எப்போ கண்வ மகரிஷி ஆசிரமத்துக்கு ரிட்டர்ன் ஆகும் முன்னாடியே கிளம்பிடுவாரு. அதுக்கடுத்து கண்வ மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்ததும் நடந்த விஷயத்தை எல்லாம் சகுந்தலாவும் அவங்களோட தோழிகளும் சொல்லுவாங்க. ஆனா கண்வ மகரிஷி வந்து கோவப்பட மாட்டாரு, சகுந்தலாவை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. பட் இங்க சீன் என்னன்னா, இதோ போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லி கிளம்பின துஷ்யந்தா பல நாட்கள் கழிச்சும் வந்த பாடு இல்ல. சோ துஷ்யந்தா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு சகுந்தலா இமேஜினேஷன்ல இருப்பாங்க. அந்த டைம்னு பார்த்து துர்வாச முனி ஆசிரமத்துல வந்து நிக்க, துஷ்யந்தாவோட இமேஜினேஷன்ல சகுந்தலா துர்வாச முனி வந்ததை கவனிக்காம போக மகரிஷிக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால துர்வாச முனி சாபம் ஒண்ணு விட்டுடுவாரு. என்னன்னா, நீ யாரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவங்க உன்னை மறந்து போயிடுவாங்க, அவங்களோட ஞாபகத்திலே நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டாரு. அப்போ சகுந்தலா அவங்களோட சிச்சுவேஷனை மகரிஷிக்கு எடுத்து சொல்லுவாங்க. பட் என்னதான் சொன்னாலும் விட்ட சாபத்தை மாற்ற முடியாது இல்லையா. சோ துர்வாச முனி என்ன சொல்வாரு, உன் ஹஸ்பண்ட் உனக்கு ஞாபகமா கொடுத்த ஏதாவது ஒண்ணு உன் ஹஸ்பண்டுக்கு காட்டினா உன் ஹஸ்பண்டுக்கு உன்னை பத்தின ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சோ இப்போ ஸ்டோரி என்னன்னா, இந்த பக்கம் சகுந்தலா பிரெக்னெண்டா இருப்பாங்க அண்ட் அந்த பக்கம் துஷ்யந்தா எல்லாத்தையும் மறந்து போயிடுவாரு. சோ இப்போ எப்படியாவது பேலஸ்க்கு கிளம்பி போய் துஷ்யந்தாவை பார்த்து பேசி ஆகணும்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அந்த நதியில போகும்போது தண்ணியில கையை விட்டு விளையாடும் போதோ இல்ல சம்ஹவ் அவங்க கையில இருந்த மோதம் கழண்டி தண்ணியில விழுந்துடுச்சு. இதை கவனிக்காம சகுந்தலா பேலஸ்க்கு போயிடுவாங்க. அங்க போய் பார்த்தா மோதிரத்தை காணோம். சோ அவங்க துஷ்யந்தாக்கு என்னதான் ட்ரை பண்ணி ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாலும் துஷ்யந்தாக்கு ஞாபகத்தை வர வைக்க முடியல. பிகாஸ் துர்வாச முனியோட சாபம் அப்படி. சைடு பை சைடா சகுந்தலாவையும் கொஞ்சம் தாழ்த்தி கேவலமா பேசிடுவாங்க. அதனால சகுந்தலா தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அழுதுகிட்டே அந்த பேலஸை விட்டு கிளம்பி ஆசிரமத்துக்கு வந்துடுவாங்க. சில காலம் அப்படியே போயிடும். இப்போ இந்த கதையில ட்விஸ்ட் என்னன்னா, அந்த நதியில மோதிரம் கழண்டி விழுந்துடுச்சு பாத்தீங்களா, அந்த மோதிரத்தை மீன்
மீன் ஒன்று முழுங்கிடுச்சு. அந்த மீனை ஃபிஷர்மேன் ஒருத்தர் வலை போட்டு பிடிச்சிடுவாரு. அப்போ அந்த மீனுக்குள்ள இந்த மோதிரத்தை பார்த்துட்டு இது ஏதோ ராஜாவோட மோதிரம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துஷ்யந்தாவோட பேலஸ்க்கு வந்து அந்த மோதிரத்தை காட்டி நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த மோதிரத்தை பார்த்ததும் துஷ்யந்தாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. உடனே ஆசிரமத்துக்கு கிளம்பி போகும்போது வழியில ஒரு சின்ன பையன் சிங்கங்களோடையும் புலிகளோடையும் விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட போய் சகுந்தலா பத்தி கேட்டு இருக்காரு. அந்த பையன் துஷ்யந்தாவை சகுந்தலா கிட்ட கூட்டிட்டு போயிருக்கான். இப்படிதான் சகுந்தலாவும் துஷ்யந்தாவும் ஒன்று சேர்ந்தாங்க. அண்ட் அந்த பையன் தான் அவங்களோட பையன் பரதா. இப்ப சொன்னதெல்லாமே முதல் வெர்ஷன். நான் முதல்லயே சொன்னது போல இந்த கதையோட ஃபினிஷிங் வந்து வெர்ஷனுக்கு வெர்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ செகண்ட் வெர்ஷன் என்னன்னா, சபையில் அவமானப்படுத்தப்பட்ட சகுந்தலா அங்கிருந்து கிளம்பும்போது அவங்களோட அம்மா மேனகை வானத்திலிருந்து வந்து சகுந்தலாவை கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்கன்னெல்லாம் கேட்காதீங்க, ஸ்டோரி படி அது வந்து ஸ்வர்கலோகம் தேவலோகம்னு மென்ஷன் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து துஷ்யந்த மகாராஜா தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ராட்சசர்களோட சண்டை போட்டு ஜெயிச்சதால அவரோட பழைய ஞாபகங்களை வர வச்சு சகுந்தலாவையும் அவங்களோட பையன் பரதாவையும் துஷ்யந்தா கிட்ட ஒப்படைச்சதா சொல்லப்படுது. இந்த ரெண்டு வெர்ஷன்ஸுமே போயட் காளிதாஸோட டிராமாட்டிக் பேஸ்ல சொல்லப்பட்ட கதை. பட் ஒரிஜினலா மகாபாரதத்தில் நடந்த சீக்வன்ஸ் என்னன்னா, கிங் துஷ்யந்தா வந்து வேணும்ட்டே தெரிஞ்ச சகுந்தலாவை யாருன்னு தெரியாதது போல ரியாக்ட் பண்ணுவாராம். அண்ட் அது மட்டும் இல்லாம சகுந்தலாவோட பொறப்பை பத்தி தப்பா பேசினாங்களாம். ஸோ சகுந்தலாக்கு விளங்கிடுச்சு வேணும்ட்டு நம்மளை சீட் பண்றாங்க அப்படின்னு. ஆனாலும் சகுந்தலா தன்னோட தைரியத்தை இழக்கல. ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எல்லாம் ஃபீல் பண்ணல. துணிச்சலோட சவால் விட்டாங்க. என்ன சவால்னா, என்ன நடந்தாலும் சரி என் பையன் கண்டிப்பா ஒரு நாள் சிம்மாசனத்துல உட்காந்தே ஆவான், என்னோட பையனும் ராஜவம்சத்தை சேர்ந்தவன் தான் நிரூபிப்பான்னு சொல்லிட்டு அந்த சபையில அத்தனை பேர் முன்னாடியும் சவால் விட்டு சொன்னாங்க. அந்த சபையில உள்ளவங்கலாம் இந்த சீனை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டாங்க. பிகாஸ் அவ்வளவு உண்மையும் ஆக்ரோஷமும் இருந்தது அவங்களோட வேர்ட்ஸ்ல. அதுக்கடுத்து தேவர்கள் எல்லாம் மேல வந்து துஷ்யந்தா கிட்ட சகுந்தலாவோட வார்த்தைகள்ல உண்மையும் நியாயமும் இருக்கு. இப்போ நீ சகுந்தலாவை ரிஜெக்ட் பண்ணனா கண்டிப்பா அந்த பாவம் உன்னதான் வந்து சேரும், அதனால சகுந்தலாவை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களோட வாய்ஸ் கேட்டதால துஷ்யந்தா இமிடியேட்டா அந்த சபையில சகுந்தலா சொன்னதெல்லாம் உண்மைதான், அவையோட மனைவிதான் சொல்லி அந்த சபை ஆட்களுக்கு முன்னாடி துஷ்யந்தா ஒத்துக்கிட்டாரு. இது வந்து மகாபாரதத்துல உள்ள கதை. அதாவது மற்ற ரெண்டு வெர்ஷன்ஸை விட இந்த மகாபாரத வெர்ஷன்ல சகுந்தலாவை பயங்கர பவர்ஃபுல்லான லேடியா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. சமந்தா நடிச்ச இந்த சகுந்தலா மூவில என்ன கதைன்னு நமக்கு தெரியாது, படம் ரிலீஸ் ஆகி பார்த்தா தான் தெரியும். பட் இந்த மூணு வெர்ஷன்ஸ்லயும் மகாபாரத வெர்ஷன்ல தான் ஒரு பொண்ணுக்கு தேவையான துணிச்சலும் தைரியமும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா இந்த மகாபாரத வெர்ஷன்ல தான் சகுந்தலா துணிவோட நிற்பாங்க அண்ட் துஷ்யந்தா வாரிசை ஏத்துப்பாங்க. ஸோ இதுதான் சகுந்தலாவோட ரியல் ஸ்டோரி. இந்த மூணு வெர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கதையை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். until then bye.